குறுங்குளத்து மிளகு தோட்டத்துக்கு போனப்பதான் அங்க கொத்து கொத்தா மிளகு காய்ச்சி இருந்ததை பார்த்த பிறகுதான் ஞாபகம் வந்தது. நம்ம வீட்லயே இருக்குதே. நானும் மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டேங்க. ஒரு கொத்து காய் கூட இல்ல. நான் மிளகு கொடியை பார்த்து கோவப்படுறதுக்கு முன்னால அது என்ன பார்த்து முறைக்கிறது போல தெரிஞ்சது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா நான் எப்படி காய்ப்பேன் அப்படின்னு. அது இன்னொரு இடத்துல பூச்சி விழுந்த தென்னை மரத்தை நாங்க வெட்டிட்டோம். அது மேல பறந்திருந்த மிளகு கொடி கீழே சாஞ்சி கிடந்தது. அதை பார்க்கும்போது யாராவது வந்து என்ன தூக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்றது போல இருந்தது. இந்த மிளகு கொடியை வந்து நம்ம உற்பத்தி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கணுலையும் வந்து வேறு இறங்கும். வெற்றில கொடி போலவே. சரி, இதுக்கும் ஒரு துணை தேவைதானே. உங்க பாப்பா நான் தாமா இந்த செடியை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு கட்டிங்ஸ் எடுத்துட்டு போனாங்க. சரி சரி, இவங்களே வைக்கிறோம், அப்பதான் இவங்க அக்கறையா பாத்துப்பாங்க, அடிக்கடி தண்ணி ஊத்துவாங்க அப்படிங்கறதுனால நானும் வைக்க விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு செடி வைக்கிறது மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டோம்னா போதும். ஒரு பாசிட்டிவ் தாட்டும் வரும், இயற்கை மேல ஒரு ஆர்வமும் வரும். அதுக்கப்புறமா எங்க பாப்பா எனக்கு பிடிச்ச மரத்திலேயே நான் ஒரு செடியை வச்சுக்கிறேமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மரம் என்னன்னா இதுதான் சொர்க்க மரம். இங்கிலீஷ்ல பாரடைஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பூமி வெப்பமாகுதல குறைச்சி சுற்றுச்சூழல்ல பாதுகாக்குது. இந்த மரம் உங்க வீட்டுல இருந்தா உங்க வீடே சொர்க்கம் தான். இவங்களுக்கு பிடிச்ச மரத்துல இவங்க கையாலேயே மிளகு செடி நட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு இது போல கார்டனிங்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க.